மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறளில் மொத்தம் நமக்கு 10 திருக்குறள் 10 கொடுத்துருக்காங்க. அந்த 10 திருக்குறளுமே நமக்கு மனப்பாட திருக்குறள், சரிங்களா? திருக்குறளை எழுதியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். திருக்குறளை எழுதியவங்க யார்? திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். இது பொய்யாமொழி புலவர், தெய்வ புலவர், சென்னா போதார் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார். ஆனால் வள்ளுவண்ணன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று என்ன பண்ணியிருக்காங்க? பாரதியாரினுடைய போற்றுதலுக்குரிய ஏற்ப திருவள்ளுவரை அவர் தம் திருக்குறளை உலக மக்களுக்கு யாவருக்கும் பொதுவாக தந்த நம் தமிழ்நாடு என்று பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் என்பதற்கு ஒரு சிறப்புமிக்க குறட்பாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் என்பதுதான் பொருள். இந்த திருக்குறளில் மொத்தம் 3 பெரும் பிரிவுகள் உள்ளனர். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பெரும் பிரிவுகள் உள்ளனர். 133 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள், 1300 குறட்பாக்களும் உள்ளன. திருக்குறள் பார்த்திங்கன்னா சாதி, இனம், மதம் எதுவுமே கடந்து சென்றாலும் உலக மக்கள் அனைவருமே ஒரு பொதுவான அறநெறிகளை கூறுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த திருக்குறள் 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ திருக்குறள் வகுப்பு போகலாமா? திருக்குறளில் முதல் திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. கேடில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடில்னா அழிவற்ற, மாடல்ல மாடுனா செல்வம். இப்போ அதாவது பணம் காசுனாலும் ஒன்று தான் இல்லைங்களா? இப்போ பணமாக இருந்தாலும் சரி, துணிமணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது எதுவுமே நம்மக்கிட்ட கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆனால் கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட நிலைத்து நிற்கிறது எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி மட்டும்தான் இல்லையா? அப்போ ஒருவனுக்கு அழியாத செல்வம் எதுதான்? கல்வி மட்டும்தான். பிற செல்வங்கள் எல்லாமே அழிந்து போகின்ற செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. ஒருவனுக்கு அழியாத செல்வம் கல்வி தான், ஆனால் பிற செல்வங்கள் எல்லாமே அழிந்துவிடும். அந்த செல்வங்கள் எல்லாமே என்ன ஆகாது? கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது திருக்குறள் முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். திருவினையாக்கும், திருனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம். திருனா என்னது? முயற்சின்மை, முயற்சி திருவினையாக்கும். திருனா செல்வம், இன்மைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை. புகுத்தி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? புகுத்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்கறது தான் புகுத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சி உடைமை தான் அனைத்து செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் செய்ய முடியும் என்ற அந்த வேலைக்காக நம்ம முயற்சி பண்ணணும்னா அது என்ன ஆகும்? செய்ய முடியும் இல்லையா? அப்போ அனைத்து செல்வங்களையும் நம்ம கொண்டு வரத்துக்கு எது முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி தான். இப்போ படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாமலேயே என்னால் படிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஆனால் நம்மளால் படிக்க முடியும் என்ற நீ முயற்சி பண்ணினா என்ன ஆகும்? மேலும் மேலும் அனைத்து செல்வங்கள் எல்லாமே கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் முயற்சி தான் என்றைக்குமே நம்மளுடைய வறுமையை கொண்டு வந்து, முயற்சி இல்லாமல் இருந்தால், அதாவது முயற்சி நம்மக்கிட்ட எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஐயோ நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு அந்த முயற்சியை நீ விட்டுட்டா நிறைய வறுமையை தான் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ எதுக்கெடுத்தாலும் சரி எல்லாத்துக்கும் நம்ம முயற்சி, அதாவது நம்மளால் செய்ய முடியும் என்ற ஒரு முயற்சி பண்ணனா நிறைய செல்வங்கள் மேலும் மேலும் பெருக்கி கொண்டே வளரும். ஆனால் நம்மளால் செய்ய முடியாது என்ற அந்த முயற்சியை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நிறைய வறுமை தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்றிலன் ஆயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. ஒர்க்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளர்ச்சி. ஒர்க்கம்னா என்னது? தளர்ச்சி. ஊற்றாம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊன்றுகோல்.
ஒருவன் கற்கவில்லை என்றாலும் சரி, அதாவது இப்போ என்னால் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்னு நம்மளால சொல்ல முடியாது. தெரியாத ஏதாவது ஒரு கருத்துக்கள் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஒருவன் கற்கவில்லை என்றால் கற்றவர்கள் கூறிய எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கேட்டுக்கணும். தெரியாத ஒன்றை இது எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க நமக்கு சொல்லும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணணும்? கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ கற்றவர் கூறும் அந்த சொல்லில் அறிவு தளர்ச்சி ஏற்படும் பொழுது ஊன்றுகோல் போல உதவி செய்யும். அதாவது நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களை ஒருத்தவங்க நமக்கு புரிய வைக்க வர்றாங்கன்னா அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகுது? தளர்ச்சி, அதாவது எனக்கு நீ சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க தளர்த்தி விடாமல் அவங்க சொல்கிற அறிவுரைகளை கேட்டு நம்ம நடந்துக்கணும்னா அன்னைக்கு பொழுது ஊன்றுகோல் போல், ஒரு கத்திரிக்கோள் போல், அதாவது ஊன்றுகோல் போல் உதவி செய்யும். ஒரு கத்திரிக்கோள் துணி வெட்டுறதுக்கு உதவி செய்யுது இல்லைங்களா? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருளுக்கு அது ஊன்றுகோலாக தான் இருக்குது. ஊன்றுகோல்னால் உதவி செய்யறது. சரிங்களா? அந்த மாதிரி நமக்கு ஊன்றுகோலாக நமக்கு உதவி செய்கிறதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதவி செய்கிறதுக்கு வராங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த உதவியை நம்ம ஏற்றுக்கணும். அதனால் நிறைய நன்மைகள் ஏற்படும். கற்சிலன் ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒருகத்தின் ஊற்றாம் துணை. ஒருவன் கற்கவில்லை என்றாலும் சரி, கற்றவர்கள் கூறுவதை கேட்க வேண்டும். ஆனால் கற்றவர் கூறும் அந்த சொல் அறிவு தளர்ச்சி ஏற்பட்டும் பொழுதும் ஊன்றுகோலாக உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 4. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். வித்துனா விதைகள், அதாவது பறவைகள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்களை சாப்பிட்டுட்டு அதனுடைய விதையை என்ன பண்ணுது? கீழே எச்சமிடுது. சரிங்களா? அதுதான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம். அதாவது நல்ல ஒழுக்கம் நன்மை பெறுவதற்கு விதைக்கப்படும் விதைதான். தீய ஒழுக்கம் எக்காலத்திலும் துன்பத்தையே தரும். இப்போ பறவைகள் மேலேருந்து விதை கீழே போடுதுன்னா அது என்ன ஆகுது? நிறைய பேருக்கு நன்மையை தான் உண்டாக்குது இல்லைங்களா? ஆனால் ஒருத்தவங்க கிட்ட தீய ஒழுக்கம் இருந்ததுன்னா எக்காலத்திலுமே அவங்களுக்கு துன்பம் தான் வரும். நல்ல ஒழுக்கம் இருந்ததுன்னா எப்பயுமே அவங்களுக்கு நன்மை தான் வரும். நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும், கெட்டதே நினச்சா கெட்டதே நடக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் நல்லொழுக்கம் நன்மை பெறுவதற்கு விதைக்கப்படும் ஒரு விதை. ஆனால் தீய ஒழுக்கம் என்பது என்ன ஆகும்? அவங்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் துன்பம் தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. கருமம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல், இழுக்குன்னா குற்றம் இல்லது துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் சரி, நன்கு ஆராய்ந்தாலும் சரி, அதனை தொடங்குதல் வேண்டும். இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலை கேட்குறதுக்கு ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் போயிட்டு அப்படியே வேலை கொடுக்குறாங்க. அதாவது முன்கூட்டியே அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், அதாவது இந்த இடத்துல கம்பெனியில் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த கம்பெனி எப்படி ஏதுன்றது முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல கம்பெனியா இதெல்லாம் வெளியில் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு வேலை கேட்கறதுக்காக போகிறோம் இல்லைங்களா? அப்போ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராய்ந்த பின்பே தான் அதை தொடங்குறோம் இல்லைங்களா? அப்போ அப்படி தொடங்குகின்ற பிறகு தான் ஆராய்ந்து கொள்ளலாமே தவிர அது என்பது என்றைக்குமே குற்றமே ஆகாது. அப்போ ஒரு வேலைக்கு போகிறோன்னா அதை பற்றி நம்ம முன்கூட்டியே அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியா இதெல்லாம் தெரிஞ்சு ஆராய்ந்து அதில் போயிட்டு நம்ம வேலையை கேட்கணும் என்பது என்றைக்குமே அது குற்றமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ ஒருத்தவங்க கூட ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறி நம்மக்கிட்ட அதை சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை இன்னார கேட்டாங்களா என்பதை பற்றி ஆராய்ந்து புரிஞ்சுக்கிட்டு பேசும் பொழுது அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது இல்லைங்களா? அதுதான் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் நன்கு ஆராய்ந்த பின் அதனை தொடங்குதல் வேண்டும். ஆனால் அந்த செயலை தொடங்கிய பிறகு ஆராய்ந்து கொள்ளலாம் என்பதில் எப்பொழுதும் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. உள்ளல்னா என்னது? மனசில் நினைக்கிறது. எண்ணுதல் சரிங்களா? தள்ளினும்னா நிறைவேறாமல், நீத்துனா தன்மையது. எண்ணுவது எல்லாம் உயர்வு பற்றியே எண்ணுதல் வேண்டும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. நம்ம நினைக்கிறது எல்லாமே உயர்வு பற்றியே எண்ணுதல் வேண்டும். நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது இல்லைங்களா? அப்போ நம்ம நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நம் உயர்வு பற்றியதாக இருக்க வேண்டும். அது நிறைவேறாமல் போனாலும் சரி, தவறாமல் மேற்கொண்டு தொடர வேண்டிய தன்மை உடையது. நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அது நடக்க முடியாமல் போயிடுச்சுன்னா மனசை தளர்த்த விடாமல் அந்த விஷயம் மறுபடியும் அதை நம்மளால் செய்ய முடியும், நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நம்ம வச்சுக்கணும். அதை என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே அப்படியே சாதாரணமாக விட்டுடக்கூடாது. சரியா? அப்போ நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு பற்றிய எண்ணுதல் வேண்டும், நினைக்க வேண்டும். நிறைவேறாமல் போனாலும் சரி, தவறாமல் மேற்கொண்டு தொடர வேண்டிய தன்மை உடையது இது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நான் பெரிய ஆளாகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, என்னென்னவோ கனவுகள்லாம் நினைப்பாங்க. ஆனால் அது நிறைவேறாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளால் முடியாதுன்ற மாதிரி தளர்ந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளால் முடியும் என்ற ஒரு உணர்வோடு இருந்தால் அது கடைசியில் அதை நிறைவேற்ற முடியும். உள்ளத்தால் பொய்யாது 7 உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். பொய்யாதனா பொய் பேசாமல் இருக்கிறது. வாழ்ந்தால் ஒழுகின்னா வாழ்ந்தால். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஒருவன் தன் உளம் அறிய பொய் பேசாமல் வாழ்வேயானால் அவன் உலக மக்கள் உள்ளத்துள் எல்லாம் நிலைத்து நிற்பான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப பொய்யே பேச மாட்டாங்க, ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் அந்த ஊர் மக்களும் சரி எல்லாரும் இவங்க இப்படி தான், அதாவது எந்த ஒரு செயல்கள் யாராவது பொய் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த மனுஷன் பொய்யே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப நேர்மையாக நடந்துக்குவாங்கன்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அந்த உலக மக்கள் அனைவருமே அவங்கள ரொம்ப சிறப்பாக பாராட்டுவாங்க, பேசுவாங்க இல்லையா? அதுதான். அப்போ ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் பேசாமல் வாழ்வேயானால் இந்த உலகமே அவனை என்ன ஆகும், மனசுக்குள்ளே நினச்சி நிலைத்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நன்றி மறப்பது 8 நன்றி மறப்பது நன்னன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றினா நன்மை. நன்றி மறப்பது நன்னன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதாவது நமக்கு பிறர் செய்த நன்மையை என்ன பண்ணலாம், மறப்பது நல்லது ஆகாது. ஆனால் பிறர் செஞ்ச தீமையை அப்பொழுதே மறந்துடணும். நல்லது நமக்கு ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அதை என்ன பண்ணக்கூடாது, அப்போ கூட அதாவது மறந்துடலாம். ஆனால் மறப்பது நல்லது தான். ஆனால் ஒருத்தவங்க நமக்கு தீமை செய்கிறாங்கன்னா அந்த தீமையை அப்பொழுதே மறந்துடணுமே தவிர அதையே மனசுக்குள்ளே பகையாக வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு பிறர் செய்த நன்மையை மறப்பது நல்லது, நல்ல ஒரு விஷயந்தான். நமக்கு நன்மை செய்கிறத நம்ம மறக்கிறோன்னா நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் அதே ஒருத்தவங்க நமக்கு தீமை நினைக்கிறாங்கன்னா அதை அன்னைக்கே நம்ம அந்த தீமையை மறந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 9 தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒரு சினம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. சினம்னா என்னது, கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒருவன் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் தன்னிடம் கோபம் உண்டாகாமல் காத்து கொள்ள வேண்டும். ஒருவன் தன்னை காப்பாற்றிக்கணும்னா என்ன பண்ணணும், கோபம் இல்லாமல் இருந்தால் தான் அவனால் காப்பாற்றிக்க முடியும். சரியா? ஒரு ஆபத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒருத்தவங்க உதவி செய்ய வராங்கன்னா அப்பொழுது கோபம் அவங்கக்கிட்ட நம்ம காட்டினா என்ன ஆகிடும், நம்மளை காப்பாற்றாமல் போயிடுவாங்க. அதனால் நமக்கு ஆபத்து தான் ஏற்படும் இல்லைங்களா? அப்போ ஒருவர் நம்மளை காப்பாற்றி, அதாவது தன்னைத்தானே நம்ம காப்பாற்றிக்கணும்னா யார் ஒருவர் மீது என்ன பண்ணக்கூடாது, கோபம் கொள்ளாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இல்லாவிடில் அந்த கோபமே அவனை அழித்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் தன்னிடம் உள்ள கோபங்கள் உண்டாகாமல் காத்து கொள்ள வேண்டும். அப்படி கோபத்தை உண்டாக்கினால் அந்த கோபமே அவனை அழித்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 10வது திருக்குறள். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம்னா கூர்மையான கருவி. அறம்னா என்னது, கூர்மையான கருவி. மக்கட்பண்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கே உரிய பண்பு, அதாவது மனிதநேய பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். ஒருவர் அறம் என்னும் ஒரு கருவியை போல் கூர்மையான அறிவு பெற்றவராக இருந்தாலும் அவரவர் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவராக இருந்தால் அவர் மரத்திற்கு ஒப்பாவர் ஆவார். ஒருத்தவங்க அறம் போன்ற கருவியை போல் கூர்மையான அறிவு பெற்றவராக இருந்தாலும் சரி, மக்களுக்குரிய ஒரு பண்பு இல்லாதவராக இருந்தால் அவங்க எதற்கு ஒப்பானவர்கள்,
ஒரு மரத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பெலாம் பார்த்தோம். 10 திருக்குறளும் மனப்பாட பகுதி. அதனால் இந்த 10 திருக்குறளும் என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். பின்னாடி பேஜில் பொருள்கூறுகள்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. இழுக்கனா குற்றம், கேடில்னா அழிவற்ற, மாடுனா செல்வம், இடும்பைனா துன்பம், கருமம்னா செயல், உள்ளல் நினைத்தல், எண்ணுவம் ஆராய்ந்து பார்ப்போம், நன்றி நன்மை, உள்ளுவது எண்ணுவது, பிரித்தெழுதுக, கேடில் கேடு, கேடில்னா கேடு கூட்டல் இல், மாடல்ல மாடு கூட்டல் அல்ல, அஃதொருவருக்கு அஃது கூட்டல் ஒருவருக்கு, நல்லொழுக்கம் நன்மை கூட்டல் ஒழுக்கம் கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறளை, அதாவது நம்ம கோடிட்டு தான் எழுதுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, டேஷ் கொடுத்து கோடிட்டு மாதிரி திருக்குறள் எழுதி சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்குங்க. கொஸ்டின் ஆன்சர்லாம் வந்து உங்களுக்கு 10 கொடுத்துருக்காங்க. அந்த 10 திருக்குறளையும் ஆன்சர் உங்களுக்கு புத்தகத்தில் என்ன பண்ணியிருக்கேன், குறித்து வச்சுருக்கேன். பார்த்து படிச்சுக்கணும். சரிங்களா? நன்றிப்பா.